ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். கைஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். ஆனால் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆப் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதனால் டைம் ஆகிடுச்சு. அதனால் 12 மணி ஸ்டார்ட்டை புக் பண்ணேன். இப்போ 15 நிமிஷம் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. ஒரு இப்போ 11 மணி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நம்ம ஸ்டார்ட்டை புக் பண்ணால் ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் போயிடலாம். நான் வந்து ஆன்லைன் வந்துட்டேன். ஆன்லைன் வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. அதை பிக்கப் பண்ண தான் கைஸ் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா May 13 கைஸ் இன்றைக்கி டேட்டு. இப்போ 45க்கு ஆன் பண்ணோன்னே எனக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதை இப்போ எடுக்க தான் போயிட்டுருக்கேன் கைஸ். அப்போ இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 3 ஹவராச்சும் இன்றைக்கி ஓட்டி போடுவோம். அது இனியோட வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி போட்டு ஜொமேட்டோ இனியோட முடியுது கைஸ். இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வீடியோ வரப்போகுது கைஸ். வேறு ஒரு புது ஆப்லேருந்து வருது வீடியோ. அதுக்கான டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் அந்த ஆப்பில் எப்படி ஆர்டர் வருதுன்னு சொல்லி. அதில் ஓட்டினேன். ஓகே தான், பார்க்கலாம் கைஸ். இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அதை போடுறேன் பாருங்கள். இப்போ இது கேட்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இது ஃபஸ்ட் ஆர்டர் சேஃபாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு நான் எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு 47.68 ரூபா கிடச்சிருக்கு. பார்க்கலாம் அடுத்த ஆர்டர் போடுறாங்களா நபருங்க. அடுத்த ஆர்டர் வெயிட்டிங்கு போட்டாங்க. அடுத்த 49 ரூபா ஆர்டர் கைஸ். பெருங்குடி தான் ஷவா. இந்த ஆர்டர் கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கைஸ். கேக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டேன், டேப் போட்டி நம்ம பக்காவாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை ஷேக்கே ஆகாத மாதிரி பக்காவாக எடுத்துகிட்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டோம். பார்ப்போம் இன்றைக்கி ஒரு 3 மணி நேரம் ஓட்டுவோம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா அப்படியே திரும்புகிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை வர மாதிரியே இருந்தது கைஸ். ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வானம் அந்த க்ளவுட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு நைட்டு மேலெலாம். ஆனால் என்ன ஒன்று நட்சத்திரம் நிலா எதுவுமே இல்லை. அதான் லைட்டாக பயமாக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகலில் எடுப்போனா நைட்டில் எடுப்போனான்னு தெரில. வேறு ஆப் ட்ரை பண்ணுறோம்ல, பார்க்கலாம். பகல் எடுக்கணும் கைஸ். நம்ம கேமரா ரெண்டுத்தையும் மிக்சிங்கில் எடுத்து போடணும். நம்ம கிட்டத்தட்ட அவ்வளோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் எடுத்துருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜொமேட்டோ தான் எல்லாமே. வேறு எந்த ஒரு ஆப்பையும் நம்ம எடுத்து போடவே இல்லை கைஸ். நம்ம செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம் கைஸ். பிக்கப் பண்ணிட்டு இதை டெலிவரி பண்ண தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக வந்து இது வந்து 3.1 கிலோமீட்டரு. நம்ம வந்து இன்றைக்கோட டாபிக் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த தருணத்தில் வந்து நான் ஒருத்தரை பற்றி பேசி ஆகணும் கைஸ். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண சொல்லி பேசியிருக்கணும். அது வந்து நான் கொஞ்ச நாள் கழித்து பேசுவோமே, நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணி வச்சுனே இருந்தேன். அது வந்து நான் இன்றைக்கி பேசிடுவோம் கைஸ். நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருந்திருக்கோம். நம்ம சின்ன வயசுலேருந்து இருக்கலாம், நம்ம வேலை செய்ய சொல்ல கம்பெனியில் இருந்திருக்கலாம், காலேஜில் இருந்திருக்கலாம், ஸ்கூலில் இருந்திருக்கலாம். அந்தமாரி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் கைஸ். ஒர்க்கில் ஒருத்தர் இருந்தார். 2019 கிட்டத்தட்ட 2024 வரையும் இப்போ நம்ம சொந்தக்காராக இருக்கலாம், நம்மளோட அண்ணனாக இருக்கலாம். ஒரு விஷயம் வந்து கேட்டால் ஒரு வாட்டி வாங்கி கொடுப்பாங்க, 2 வாட்டி வாங்கி கொடுப்பாங்க, 3 வாட்டி வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி சொல்லிச்சிரும். அதுக்கப்புறம் எதுக்கு நீ சும்மா கேட்டே இருக்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சொன்னல, அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2019 ஆரம்பிக்குது அந்த ஜேர்னி. அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போனாலும் அவர் என்ன சாப்பிட்டாலும் அப்படியே எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு கைஸ். நெக்ஸ்ட் வந்து மார்னிங்கில் வந்து போனீங்கன்னா ஒரு டீ வந்து வாங்கி கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுங்க வாங்கி கொடுப்பாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதை வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி வர போய் சொல்லுவாங்க நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லவே முடியாது. அது சொன்னால் நீங்கள் அந்தமாரி ஆள் இருக்காங்களான்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். அவர் கூட நாங்கள் ஷிஃப்ட்டில் போக சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க. மார்னிங் ஒரு பிரெட் ஆம்லேட்டு, ஒரு டீ, வேறு எதுனா கூட வாங்கிக்கலாம். மதியம் 2 மணிக்கு நாங்கள் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வரோன்னா சாப்பாடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த தக்காளி சாதம் அந்தமாரி கூட இல்லை கைஸ். சிக்கன் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு எல்லாம் அந்தமாரி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கூட இல்லை. வாங்கினாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்று வாங்கிடுவா போல். எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று. அந்த 2 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுக்கு
பின்னாடி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே அவங்கள நான் சொன்னேன்னு நினைப்பேன். எனக்கு ஒரு 2-3 பேர் இருக்காங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து ஹெல்ப் பண்ணவங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டாக ஹெல்ப் பண்ணவங்க. நான் அந்த ஹெல்ப்பை நான் மறக்க மாட்டேன். சரி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடலாம் இதெல்லாம், அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு அவங்க பார்க்குறவங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு இதுவாக இருக்கும், நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே சொல்லி நம்ம சொன்னதுக்குன்னு சொல்லி நம்ம முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருந்தா அதனால் பேச முடியல. எனக்கு அந்த டைம் எனக்கு கிடைக்கல. இப்போ கிடச்சிது. அந்த ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் இருந்து கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பிடக்கூட வழி இருக்காது. அந்தமாரி டைமில் அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சதும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிடாத முடியாத இருக்கும்ல, காஸ்ட்லியானது அது கூட வாங்கி கொடுத்துருக்காரு அவர் பேர் வந்து நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேங்க. இது பேர் சிவா. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல எனக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்சனை வந்து என்னால் மறக்கவே முடியாது. அதுமாரி ஒரு 2-3 பர்சன் இருக்காங்க. அது ஒரு டைம் வர சொல்ல, இப்போ இந்த டைம் வர சொல்ல இவரை சொன்னல, அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற டைம் வர சொல்ல அவங்கள நான் சொல்கிறேன். இப்போ இவர் டாப்பிக்கை நமக்கு போயிடலாம். அந்தமாரி ஒரு கேரக்டர் வந்து கிடைச்சதுக்கு நான் வந்து சத்தியமாக வந்து கடமை தான் கைஸ் பட்டிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு நிலைமைக்கு போனால் அவர் போய் நம்ம மீட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு கன்ஃபார்மாக ஃப்யூச்சரில் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோவில் நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன் கைஸ். சரி கைஸ், அந்த பர்சனை பற்றி நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி நம்ம லைஃப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் பேருங்க இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் டைம் வர சொல்ல பேசுவோம். கைஸ், செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து 49.93 ஒர்த்து தான். இது வேறு ஒன்று கைஸ், அடிக்கடி லூஸ் ஆகிடுது, இல்லைனா டைட் ஆகிடுது. நான் கைஸ் ரிவார்டுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 25 கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னே தெரியலையே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் வந்து ஒரு அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லணும் கைஸ். இது எப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் வந்து அசைன் ஆக சொல்ல ஒரு 100 ரூபான்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அதை ஆர்டர் அக்செப்ட் பண்ணி நான் டெலிவரி பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 95 ரூபா 97 ரூபா தான் கிடைக்குது. அதுலேருந்து ஒரு 3 ரூபா மைனஸ் ஆகுது. அது நோட் பண்ணிங்களான்னு தெரியல நம்ம வீடியோவில். நான் நிறைய வாட்டி நோட் பண்ணினே தான் இருக்கேன், ஆனால் வந்து அதை மென்ஷன் பண்ணல நான். இப்போ நான் ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லணும்னு நான் நினச்சேன், மறந்துட்டேன் கைஸ். அது ஏன் இதுமாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அசைன் அவன் சொல்ல ஒரு அமௌண்ட்டு சரி ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து கணஞ்சாவடி டெலிவரின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஷார்ட் ரூட்டில் எத்தனை போய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கம்மி பண்ணால் ஓகே. இப்போ நான் கரெக்டாக அதே இந்த மேப் எப்படி காட்டுது நான் அதேமாதிரி எத்தனை போய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஏன் கம்மி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. 2 ரூபா 3 ரூபா அதுமாதிரி கம்மியாகுது கைஸ். பார்க்கலாம் இப்போ இருங்களேன். நான் நெக்ஸ்ட் எதனா ஆர்டர் போட்டால் நான் அதை பார்ப்போம். இல்லைனா அது எப்பயாச்சும் நடக்குதா இல்லை எனக்கு ஒண்டி நடக்குதான்னு எனக்கே தெரில. ஆனால் நான் அது 2-3 வாட்டி நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நீங்கள் பார்க்கலாம். நான் ஷாப்புக்கு வேறு எதனா பேர் வச்சுருக்கீங்களா? மேலையா? மேலே எப்படி ப்ரோ போகிறது? படி ஐயோ எஸ்ஸப்பா. கைஸ், நம்ம தேர்ட் டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 30.39 ரூபா. இப்போ பார்ப்போமே. இப்போ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் எதுவும் ஆர்டர் எதுவுமே போட்டால் நம்ம இதை வந்து நோட் பண்ணலாம். ஸ்டார்டிங் எவ்வளோ போடுறாங்க, எண்டிங்கில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. 38.78 போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணியாச்சு. பார்க்கலாம் கைஸ், இதுக்கு 38 ரூபா கொடுக்குறாங்களா இல்லை அது கீழே கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஷோவா இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணி கீழே வந்துருப்போம் பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். அவங்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே மார்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கரெக்டாக மேலே வந்து பார்த்திங்கன்னா போர்டும் மென்ஷன் அவ்வளோவா தெரியலையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே சுற்றின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள போய் கேட்குறேன், மேலேன்னு சொல்லிட்டாரு. சரி மேலே ஓகே, படி எங்கே இருக்குன்னு கேட்குறேன். படி அப்புறம் ஒருத்தர் சொன்னார் அங்கே உள்ளே இருக்குன்னு சொல்லி. அப்படியா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். கால் வலிக்கிச்சு டப்புன்னு, அதனால் அப்படி கையை வச்சு ஏதோ பேலன்ஸ் பண்ணி ஏதோ நின்ட்டேன். சரி கைஸ், நம்ம இந்த ஆர்டர் நான் கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டு பார்ப்போம் எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு இதில் கிடைக்குது. 38 ரூபா கிடைக்குதா இல்லை அதை விட கம்மி பண்ணி கொடுக்குறாங்களான்னு தெரில, பார்ப்போம். கைஸ், நம்ம 4th ஆர்டரையும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பார்க்கலாமா? 38.47 ரூபா கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில டைமில் தான் மாறுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஆர்டர் அசைன் பண்ணிட்டாங்க கைஸ். மூன் லைட்
ஒரு சில நேரத்தில் தான் இதுமாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிடணும்ல. நம்ம பார்க்குறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்க டவுட்டு எனக்கு வந்து இப்போ கிளியர் ஆகிடுச்சு. சரி ஓகே கரெக்டாக தான் கொடுக்குறேன். ஆனால் ஒரு சில டைமில் வந்து மாறுது. அது எதனால் மாறுது? ஒருவேளை நான் ஷார்ட் ரூட்டில் போய் சில ஆர்டர் வந்து கொடுத்துருவேன், அதனால் வந்து மாறுதான்னு எனக்கு தெரில. சொல்லுங்க எதாக இருந்தாலும் ஓகே, கரெக்டாக வந்தால் ஓகே தான் கைஸ். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 5th ஆர்டர் பிக்கப் பண்ணலான்னு வந்தோம். நம்மளுக்கு பேட்ச் ஆர்டர் போட்டாங்க கைஸ். இது இன்னொன்று இது ஆர்டர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா 6262. இந்த ஆர்டருக்கு பிக்கப் பண்ணியாச்சு. இன்னொரு ஆர்டரு வேறு லெவல் கைஸ். இது 2 தான் டெலிவரி பண்ணாலே 6 ஆர்டருக்கான கணக்காகிடும். சரி கைஸ், நம்ம இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிவிட்டு 9th ஆர்டர் இல்லைனா 10th ஆர்டரில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 41.84 பார்ப்போம். இன்னொரு 1/2 hour இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 hour இருக்குது. 1/2 hourல வந்து நம்ம இன்னும் 2 ஆர்டர் பார்த்தா போதும். 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். 250 இன்சென்டிவ் அன்லாக் பண்ணிக்கலாம். அதான் 11:45 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம ஷிஃப்ட்டை. நல்ல ஏர்னிங்ஸ் தான் கைஸ். இன்றைக்கி சூப்பராக தான் இருக்குது. பார்க்கலாம் வீடியோட எண்டில் எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு. அவ்வளோதான் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 11th ஆர்டரு. இந்த ஆர்டரை நான் டெலிவரி பண்ணிவிட்டு மேபி 12th ஆர்டர் நான் போட்டாங்கன்னா அதை பிக்கப் பண்ணி வீடியோட எண்டுக்கு வந்துடுறேன் கைஸ். என்னோட வீடியோட எண்டுக்கு வந்துடும் கைஸ். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா 517 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஆர்டர் ஏர்னிங்ஸு. ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா அன்லாக் ஆகிருக்கு. 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3 மணி நேரம் ப்ளஸ் 15 நிமிஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 767 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து ஒரு மைனஸ் வந்து ஒரு 150 பெட்ரோலுக்கு மைனஸ் பண்ணால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 617 ரூபா நம்மளோட இன்னையோட ப்ராஃபிட்டு. சூப்பர் கைஸ். 3 மணி நேரம் 15 நிமிஷம் நம்ம ஓட்டியிருக்கோம் டோட்டலாக. பரவாயில்லையே, நல்லா தான் இன்றைக்கி சூப்பராக இருந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 மணிக்கு தான் ஆன் பண்ணியிருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டாங்க. ப்ளஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் பண்ணி வச்சிட்டாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டோம் கைஸ். 11 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி 325 அன்லாக் பண்ணியிருப்போம். சொல்லுங்க பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ வீடியோ வராது, வேறு ஒரு புது ஆப்பில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோ ஒரு புது ஆப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.